நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தமிழ்நாடு ஒழுங்குமுறை கூட எடைப்பணி தொழிலாளர் சங்கத்தின் விரிவடைந்த மாநில செயற்குழு கூட்டம் அரக்கண்டநல்லூர் ஜோதி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில இணைச் செயலாளர் போலூர் பாக்யநாதன் தலைமை வகித்தார். சங்கத்தின் அரக்கண்டநல்லூர் கிளைத் தலைவர் ரவிச்சந்திரன் வரவேற்றார். கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பணி எடைப்பணி தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் இயற்கை சீற்றங்களின் போதும் மழை மற்றும் கோடை காலங்களில் வேளாண் துறை பணிகளை மேற்கொள்ளும் எடைப்பணி தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோருவது, மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைக்க கோருதல், பணியின் போது இயற்கை மரணம் அடையும் தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேளாண் விற்பனை குழுக்களில் காலியாகும் பணியிடங்களில் படித்த எடைப்பணி தொழிலாளர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, அடையாள அட்டை, வீடற்ற எடைப்பணி தொழிலாளர்களுக்கு வீட்டுமனையும் வீடு கட்ட கலைஞர் வீட்டு வசதி நிதியும் வழங்க வேண்டும், அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிறைவாக சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஏவி சரவணன் பேசினார். அப்பொழுது செப்டம்பர் முதல் வாரத்தில் மேற்கண்ட கோரிக்கைகளை முன்வைத்து எடைப்பணி தொழிலாளர்களின் மாநில அளவிலான கோரிக்கை மாநாடு திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்கும் நடத்துவது அறிவிக்கப்பட்டது. முடிவில் அரக்கண்டநல்லூர் கிளை நிர்வாகிகள் பழனி, முருகன், செந்தில் நன்றி கூறினார்.